அறம் செய்ய விரும்பு. இந்த ஒரு எண்ணத்துல ஆரம்பிச்சதுதான் அகரம். அத்தனை பேர் அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு விதமா தனி மனிதர்களா நிறுவனங்களா நிறைய உதவிகளும் நிறைய மாற்றங்களும் இந்த சமுதாயத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் நடிக்க வந்ததுக்கு அப்புறமா 2006 எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, எனக்கு எப்படி இவ்வளோ அன்பு கிடைக்குது, இவ்வளோ அன்பு, இவ்வளோ மரியாதை, இப்படி ஒரு இடம் கொடுத்துருக்காங்களே, நான் என்ன திரும்பி செய்ய முடியும் அப்படிங்கிற நன்றி உணர்வு தான் அகரம். இந்த அகரம்க்கு எனக்கு வழி காமிச்ச ஞானவேல் அவர்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. தங்கைகளா தம்பிகளா 15 வருஷம் ஆயிடுச்சு விதை. எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? நிறைய கேள்விகள் கேட்டே இருந்தோம். அப்போ பேசிக்கா எல்லாருமே சொல்றது தானே, இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணர்வு. அந்த உணவு, உடை, இடம் இதெல்லாமே அடிப்படை தேவைன்னா, அதே மாதிரி அடிப்படை தேவை கல்வி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கல்வியை கொடுத்துட்டா மற்றது எல்லாமே அவங்களே செஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத அப்பவே உணர்ந்தோம். எப்படி இதை செய்ய போறோம், எப்படி இதை சரியா செய்ய போறோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது கிராஸ் ரூட் லெவலில் போய் நம்ம அதை கற்றுக்கலாம், உண்மையை என்ன நிலவரம், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழங்குடி ஒரு பள்ளி, அரசு பள்ளிக்கு போய் நம்ம அதை தத்து எடுத்துட்டு உதவிகள் செஞ்சு என்னென்னு கற்றுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். அப்போ தான் அங்கே 6ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கிற மாணவர்களோட குடும்ப சூழல், அவங்க வாழ்வாதார சூழல், அவங்க எந்த நிலைமையிலேருந்து படிக்க வராங்க, எதனால் பாதியிலே படிப்பை விடுறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் அங்கே நடக்குது அப்படிங்கிறத நேரடியாக அங்களால் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாத்தையும் எப்படி செய்யலாம், அந்த படிப்பை நம்பணுமே அப்படிங்கிறதுக்காக ஹீரோவா ஜீரோவா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறும்படம் எடுத்தோம். அதில் விஜய் அவர்கள் நடித்தார், மாதவன் அவர்கள் நடித்தாங்க, என்னோட ஜோ நடித்தது, நாங்கள் 4 பேர் சேர்ந்து நடித்தது. எல்லா கிராமத்துக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் அரசு கொண்டு போய் அதை சேர்த்தாங்க. அப்பவும் அங்கே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாலும் டீச்சர் இருக்க மாட்டாங்க, சில டைம் பஸ் இருக்காது, வெறும் காலேஜ் அப்ளிகேஷன் வாங்குற கூட காசு இருக்காது, ஆனால் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது, பணம் பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னா அவங்க படிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரியான மாணவர்களை மாணவிகளை நம்மளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் கை காட்டுறாங்க, அவங்க சிபாரிசு பண்ணுறாங்க, அவங்கள எப்படியா படிக்க வச்சிடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. சிங்கம் படம் ஷூட்டிங் நடுவில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணேன். ஒற்றை சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி சிந்தனை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி உதவி செஞ்சிங்கன்னா இவங்கெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு சொன்னதில் 1 கோடி ரூபா கிடைச்சது. ஆளுக்கு 10 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அப்படின்னு 1 கோடி ஒரு தொடக்கம் அப்படிங்கிற நிகழ்ச்சி பண்ணோம். என்னோட அண்ணன் /சித்தப்பா கமல் சார் அவர்களும் அப்ப இருந்தே எங்களுக்கு துணையா இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேர் அன்பு கொடுத்தாங்க, நிறைய பேர் மாணவர்கள் அப்ளிகேஷன்ஸ் அனுப்பிச்சாங்க, ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ். நாங்கள் 100 பேரை படிக்க வைக்க போறோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணோம். பட் அதில் எப்படியாவது 160 பேரை படிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. 100 பேருக்கு தான் பட்ஜெட் இருந்தது, 60 பேருக்கு பட்ஜெட் அப்போ இல்லை. திரும்பி கால் பண்ணோம். அப்போ நல்லுள்ளங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்தாங்க. நிறைய கல்லூரிகள் இலவசமாக அவங்களோட சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு முன் வந்தாங்க. அந்த பயணம், அந்த உறவு இப்போ வரைக்கும் அது போகவே இல்லை. 160 சீட்டில் ஆரம்பிச்சது இப்போ 15 வருஷம் கழிச்சு இப்போ கிட்டத்தட்ட 6000 மாணவர்களுக்கு மேலே நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதில் அகரமோட தனித்தன்மை என்னன்னா, வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க எங்கேருந்து வராங்க, அவங்களோட வாழ்வாதாரம், அவங்களோட சூழல், அவங்க என்னென்ன பின்புலத்துலேருந்து வராங்க, அப்பா அம்மா இருக்காங்களா, அப்பா அம்மா இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு 20 மார்க் கொடுக்கலாம், அப்பா இருக்காங்க அம்மா இல்லையா, அப்போ இன்னும் ஜாஸ்தி மார்க் கொடுக்கலாம். ஏன்னா பெண்கள் இல்லாத வீட்டில் கல்வி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருந்தது. அப்பா மட்டும் இருக்காங்கன்னா, அது அம்மா இருந்தாங்கன்னா எப்படியாவது படிக்க வச்சிருவாங்க, அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் இருக்காங்கன்னா எப்படியாவது படிக்க வச்சிருவாங்க. ஆனால் ஒரு அம்மா இல்லாத வீட்டில் அந்த மாணவன் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. இந்த மாதிரி 40 கிலோமீட்டர் தள்ளி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க், இந்த மாதிரி கூரை இல்லையா அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா மார்க். ஸோ +2 மார்க் மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு 200 மார்க் போட்டு உள்ளதுலேயே டிசர்விங் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பிச்சதில் அத்தனை
அத்தனை காலேஜும் அத்தனை ஃபேக்கல்ட்டிஸும் அத்தனை ஹெச்ஓடிஸும் இந்த மாதிரி மாணவர்களை கொடுத்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேணாலும் சீட் கொடுக்குறோம் அப்படின்ட்டு 160 சீட் இப்போ வந்து வருஷம் 700 சீட் வரைக்கும் உயர்ந்துச்சு. இந்த நல்லுள்ளங்கள்னால மட்டுமே தான் நடந்துச்சு. இவங்கெல்லாம் வந்துடுறாங்க, ஓரளவுக்கு பொருளாதார தடை வந்து நாங்கள் நீக்கிறோம். பட் மனதளவில் நிறையா தடை இருந்துச்சு. தமிழ் மீடியமில் படிச்சுட்டு வந்தவங்க இங்கிலீஷ் மீடியமில் படிக்கணும், நிறையா எக்கனாமிக்கல் டைவர்சிட்டி சேஞ்சஸ், பியர் ப்ரெஷர், சூசைடல் சிம்டம்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட மனத்தடைகள் இருந்தது. அங்கே தான் வந்தாங்க தன்னார்வலர்கள். அவங்களோட நேரத்தை கொடுத்தாங்க, அண்ணாவா அக்காவா ஆனாங்க. நீ வா, நீ இதை படி, நீ இதை நல்லா வருவே அப்படின்னு சொன்னாங்க. கை பிடிச்சாங்க. 3 வருஷம் 4 வருஷம் அவங்களுக்கு அண்ணாவா அக்காவா, ஏன் இப்போ கல்யாணத்துக்கு அட்வைஸ் கொடுக்குற வரைக்கும் இன்னும் தொடர்புலேயே இருக்காங்க. அந்த உறவு வந்து மாறவே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான பயணம். இதில் என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நான் நன்றி சொல்ல தான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். இது நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இது வெறும் ஒரு தாட்டாக இருக்கலாம். பட் இங்கே இருக்கிற கல்லூரிகள், இங்கே இருக்கிற நன்கொடையாளர்கள், இங்கே இருக்கிற சிஎஸ்ஆர், இங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ், அரசு பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள், ஒரு போஸ்ட் மாஸ்டர், ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணா, இப்படி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே இருக்கிற அண்ணாக்கள் அக்காக்கள் அத்தனை பேரையும் சொல்லிகிட்டே போகலாம். இவங்க இல்லாமல் இந்த ஒரு அழகான பயணம் கிடைச்சிருக்காது. இதுக்கு நீங்க முக்கியமான காரணம். உங்களோட விடாமுயற்சி தான் வந்து எங்களை இந்த 15 வருஷம் கூட்டிட்டு வந்துச்சு. நீங்க பாதியில படிப்பை நிப்பாட்டி இருந்தீங்க, இல்லாட்டி நீங்க இந்த மாதிரியான கனவுகளெல்லாம் நீங்க வந்து ஜெயிக்கல அப்படின்னா எங்களோட 15 வருஷ பயணம் இருந்திருக்காது. நீங்க எதிர்நீச்சல் போட்டீங்க, வாழ்க்கை என்னென்னமோ பண்ணிச்சு, உங்களை எதுவுமே கொடுக்காம இருந்துச்சு. ஆனா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம எனக்கு இதுதான் இலக்கு, நான் கல்வியை நம்புறேன், கல்வி தான் எனக்கு ஆயுதம், நான் நிச்சயமா நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 15 வருஷம் நீங்க விடாம பண்ண இந்த முயற்சிகள் தான் இந்த நாளைக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கு, நம்மளை குடும்பமா ஆக்கியிருக்கு. எனக்கு இவ்வளவு தங்கச்சிகள் கிடைச்சிருக்காங்க, இவ்வளவு தம்பிகள் கிடைச்சிருக்காங்க, இவ்வளவு உறவு கிடைச்சிருக்கு. இது மட்டுமே பண்ணாம வந்து நீங்க திரும்பி கொடுத்துருக்கீங்க. நான் இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து அகரம் ஆரம்பிக்கும் போது எனக்கு 35-36 வயசு இருக்கும். பட் நீங்க 20 வயசு 22 வயசுலயே வந்து சமுதாயத்தை பத்தி திரும்பி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ அகரம் நடத்திட்டு இருக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள். ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. இந்த செயின் வரணும், இந்த சைக்கிள் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அது ரொம்ப அழகாவே வந்திருக்கு. அது ரொம்ப அழகாவே நீங்க நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. கற்க கசடர கற்பவை நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி படிச்சதையும் பெற்றதையும் திரும்ப பல மடங்கா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அதோட சந்தோஷம் சொல்லி மாளாது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு தாட் வந்துச்சுன்னா வந்து அகரமில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிச்சயமா காரணம். நான் வந்து ஞானவேல் சொல்லுவேன், ஜெயஸ்ரீ சொல்லுவேன், ஆண்டனி சொல்லுவேன், கவிதா சொல்லுவேன், இன்னும் பின்னாடி இருக்கிற 1000 பேர் அத்தனை பேரையும் சொல்லணும். அகரம் இவ்வளவு கட்டுக்கோப்பாக, இவ்வளவு எதுவுமே இல்லாம தாமஸ் அங்கிள் சொல்லணும், இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். இவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு வழிகாட்டி வேணும். எனக்கு ஆரம்பிச்சது வந்து அப்பா தான். வீட்டில் நடந்த +2 ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து எனக்கு இந்த நிலைமையை வந்து கண்கூட பார்க்கறக்கு, நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அப்படி பண்ணால் இன்னும் அப்பாவுக்கு உதவி செஞ்ச ஆறுமுகம்னு எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரர். அப்பாவை வந்து அடிக்கடி பார்த்து கூட கிடையாது. அப்பாவை கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசுல கிராமத்திலிருந்து இங்கே கூட்டிட்டு வந்து வழிகாமிச்சு அவர் வழிகாட்டி இருக்கிறாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகாட்டிகள் இருக்காங்க அகரம் உருவாகிறதுக்கு. சிரஞ்சீவி சார் ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். இன்னும் எத்தனையோ பேர் வந்து வழிகாட்டிகள்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு முக்கியமான வழிகாட்டி இருக்கிறாரு. இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். இது கேள்வி கேட்குற விரல் சொல்லலாம், குறை சொல்கிற விரல்னு சொல்லலாம், மிரட்டுற விரல்னு சொல்லலாம். ஆனால் இதே விரலை நம்ம இப்படி கீழே காமிச்சோம்னா, நான் இருக்கேன், விரலை பிடிச்சிக்கோ, நீ வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற விரல் இருக்கு இல்லையா, எனக்கு அந்த விரல், எனக்கு அண்ணா /சித்தப்பா நம்மளோட கமல் சார் இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. என் ரூமில் இருக்கிற போஸ்டரில் வந்து நான் கமல் சார் ஃபோட்டோ வந்து நான் ஒட்டி வச்சுருக்கேன். நாயகன் படம் பார்த்துட்டு மீசையெல்லாம் எடுத்திருக்கேன். அந்த போஸ்டரை ஒட்டிட்டு எங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு உறவு கிடைக்கும், இப்படி ஒரு பயணம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. ரசிகர் மன்றங்களாக இருந்ததை வந்து நற்பணி மன்றமாக மாற்றுறது வந்து அவர் தான். ஒரு கலையில் வந்து சலங்கை ஒளி பண்ணிட்டு நாயகன் இவர் தான் பண்ணுறாரா, தேவரமன் இவர் தான் பண்ணுறாரா, காசுக்காக பண்ணவே இல்லை. அந்த கலைக்காக வந்து தன்னைத்தானே எவ்வளோ உயர்த்திக்கலாம், மற்றவங்களை எப்படி இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டுமே வந்து நான் அவர் அப்படி தான் பார்த்தேன். நான் வேற தொழிலாக இருந்தால் கூட
எனக்கு அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் இருப்பார். நான் உயர்றதுக்கு, நான் வளர்றதுக்கு, நான் ஒரு இலக்கை தொடுறதுக்கு என்றைக்குமே அவர் தான் இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். அவர் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி, படத்துலையும் சொன்ன மாதிரி, அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இந்த உலகத்தில் ஏராளம். மிராக்கிள்ஸ் ஹேப்பன். நினைக்கிற கனவு நிச்சயமாக நிறைவேறும்.